தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் விரமா சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்துடைய முதல் நாளிலே புனித குழந்தை இயேசுடைய தரசால் கார்மேல் சபை புனிதையை தாயாம் திருவை அகமகிழ்வோடு இந்த நாளிலே கொண்டாடுகின்றது. இந்த ஆண்டு புனித குழந்தை தெரசம்மாள் புனிதர் பட்டம் பெற்று 100 விழாவை இந்த நாளிலே மகிழ்வோடு அகில உலக கார்மேல் சபை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வாழ்த்தப்பெறுவாராக. புனித பாதுகாவலி குழந்தை தெரசம்மாள் தன் வாழ்நாளிலே 24 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறை அன்பை நிறைவாக இந்த உலகத்திற்கு வாரி கொடுத்திருக்கின்றார். அன்பால் அன்புக்காக அன்பையே ஒரு பிரதானமான ஒரு நோக்கமாக கொண்டு தன் வாழ்நாளிலே அன்பை அனைவருக்குமே வாரி வழங்கி இறை ஆற்றலையும் இறை மகத்துவத்தையும் இந்த உலகிலே அனுபவித்திருக்கின்றார். ஆன்மாக்களை மீட்பதே என்னுடைய பணி என்று அனைத்துடைய வாழ்விலும் தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அடைபெற்ற அந்த கார்மேல் மடத்திலே 9 ஆண்டுகள் ஏறக்குறைய தன்னுடைய துறவர வாழ்விலே 9 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். காரணம், அவருடைய குடும்பத்திலே அவருடைய உடன் பிறந்த சகோதரிகள் மொத்தம் 9 பேர், அதில் 4 பேர் இறந்து விடுகின்றார்கள். மற்ற 5 பேருமே கார்மேல் சபையிலே சேர்ந்து அருட்கண்ணியராக இருக்கின்றார்கள். அவருடைய குழந்தை தெரசம்மாள் தான் 9வது குழந்தை, செல்ல குழந்ை. அவருடைய பெற்றோரோட திருவை நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித நிலைக்கு அவர்களையும் புனிதராக உயர்த்தியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இவருடைய குடும்ப வாழ்வு எப்பொழுதுமே எளிய ஜபத்தால் தன் தந்தை லூயி மார்ட்டின் அவருடைய அருள் வாழ்வால் இவள் தந்தையுடைய அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் அவர் சுவைத்திருக்கின்றார். குழந்தை தெரசம்மாள் அந்த ஜப வாழ்வு 1873 ஆண்டு இந்த உலகத்திலே, அது பிரான்ஸ் தேசத்திலே லிசியோ என்ற இடத்திலே பிறக்கின்றார். 1897 ஆண்டு அவர் உலகை இறந்து விடுகின்றார். இவ்வாறாக 24 ஆண்டுகள் தான் வாழ்ந்தது. தன்னுடைய வாழ்நாளிலே ஓர் ஆன்மாவின் வரலாறு என்ற தன்னுடைய சுய சரித்திரத்தை புத்தகமாக எழுதி வைக்கின்றார். தன்னுடைய தலைமை சகோதரி சொன்ன அந்த கீழ்ப்படுதலோடு தன் வாழ்நாளிலே எளிமையோடு தாழ்ச்சியோடு நற்பண்புகளோடு இறை அன்பை தன் வாழ்நாளிலே பெற்றார். அனைவரையும் மன்னித்தார். குறிப்பாக பிரான்சினி என்ற ஒரு கொலை குற்றவாளி ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை முத்தம் செய்துவிட்டு அவன் தன் வாழ்நாளை தண்டனை ஏற்க வேண்டும், அவன் மனமாற வேண்டும் என்று புனித குழந்தை தெரசம்மாள் மடத்திலிருந்து ஜெபிக்கின்றான். அதே போல அந்த பிரான்சினி அவன் சிலுவையை முத்தம் செய்துவிட்டு அவன் தன் வாழ்நாளிலே ஆண்டவருடைய மீட்பை பெறுகின்றான். பாருங்கள் எந்த அளவுக்கு குழந்தை தெரசம்மாள் பலவீனம் உள்ளவர்களை ஆண்டவருடன் கொண்டு வர செல்ல தன் வாழ்நாளிலே இதோ என் வாழ்நாளில் ஒருவரையாவது நான் மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஒரு ஆணித்தரமாக ஒரு விசுவாச நம்பிக்கையோடு ஆன்மாக்களை மீட்பதே என்னுடைய பணி என்று அனைவரையும் மோட்சத்துக்கு அழைத்து சென்று மோட்சத்திலிருந்தும் இன்றைக்கு நம்ம எல்லோரையுமே அவர் அழைத்து கொண்டிருக்கின்றால். புனித குழந்தை தெரசம்மாள் எளிய ஜபத்தால் அருள் வாழ்வால் இறை நம்பிக்கையால் தன்னுடைய வாழ்வாள் சகோதரிடம் என்று பெற்ற அன்பு, தன்னுடைய தந்தை தாயிடமிருந்து அந்த பெற்ற அன்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்றால். நற்செய்தி மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலியாக இருக்கின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு மறைவல்லுநராக திருச்சபையிலே இன்றைக்கு பல போதனைகளை தன்னுடைய வாழ்வால் அடைக்கப்பட்ட வாழ்வு, மறைந்த வாழ்வு. ஆனால் இன்றைக்கு குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய ஜபத்தால் கடவுளை நம்பினால், அன்பு செய்தால், கடவுளுக்காகவே வாழ்ந்தாள். இயேசுடைய அன்பு செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னுடைய நேரங்களை தன்னுடைய ஜப வாழ்விலும் எப்பொழுதுமே நற்கரணை ஆராதனையிலும் தன் வாழ்நாளை முழுமையாக செலவழித்து கடைசியிலே தன் வாழ்நாளை அந்த இறுதி நாட்களில் காச நோயினால் பாதிக்கப்பட்டு நோயிற்று தந்த உலகை நீக்கின்றாள். இவ்வாறாக புனித குழந்தை தெரசம்மாள் கார்மேல் சபையிலே அத்தகைய ஒரு புனித வாழ்வை வாழ்ந்து இன்றைக்கு திருவையில் ரோஜா பூக்களை நான் விண்ணகத்திலே சென்று உங்கள் அனைவருக்கும் அதை நான் தெளிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் நமக்காக பரிந்துரைக்கக்கூடியவராக புனித குழந்தை தெரசம்மாள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து செல்ல, கடவுள் மனிதரை தேடி வர, மனிதர் கடவுளை தேடி செல்லக்கூடிய நல்ல ஒரு பண்பை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டிருக்கின்றால். எளிமையான வாழ்வார், ஜெப வாழ்வார், தாழ்ச்சியால். அதைத்தான் நச்சதிலே பார்க்கிறோம். சிலர்கள் அடுத்து ஆண்டவர் இன்னசில் யார் மிக பெரியவற்றை கேட்கிற பொழுது குழந்தையை ஆண்டவர் முன்னிலைப்படுத்தி இந்த குழந்தையைப் போல நீங்கள் மாற வேண்டும், குழந்தையைப் போல மாறாவிட விண்ணரசு சேரமாட்டீர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நாம் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக சிறு சிறு புண்ணியங்கள், சிறு சிறு பருத்தியாகங்கள், சிறு சிறு நற்செயல்களை தன் வாழ்நாளிலே செய்தவள்தான் இந்த புனித குழந்தை தெரசால். பெரிய மலைகளை உடைக்கவில்லை, பெரிய பெரிய அறிவுஜீவியாக வாழவில்லை. மாறாக தன் 24 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்பது அல்ல, மாறாக நான் எப்படி வாழ்ந்தேன் அதுதான் முக்கியம். அதைத்தான் பார்க்கிற பொழுது குழந்தை தெரசம்மாள் வாழ்ந்த சொற்ப ஆண்டுகள் வரலாற்றிலே பார்க்கிறோம். நிறைய பேர் 30 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 28 ஆண்டுகளிலே சமூகத்திற்கு
பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு சிந்தனைகளை விட்டு சென்றிருக்கின்றார்கள். பாதைகள், பயணங்கள், பதிவுகள் என்று சொல்வார்கள். குழந்தை தெரசம்மாள் வாழ்ந்தது சில ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு உலகம் போற்றும் ஒரு புனிதராக எளிய வாழ்வால், ஜபத்தால், தாழ்ச்சியால், எளிய மனத்தோர் பேறு பெற்ற விண்ணரசு அவர்கள் போல விண்ணரசை தன் வாழ்நாளை பெற்றுக்கொள்ளக்கூடியவளாக வாழ்ந்திருக்கின்றான். இந்த மண்டகத்திலேயே விண்ணகத்தை கண்டு இருக்கின்றால் அந்த அளவுக்கு அடைபட்ட அந்த வாழ்விலே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நிலைகளையும் கடந்து இயேசுவே எனக்கு நிறைவு, இயேசுவே என் மீட்பர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றிருக்கிற பொழுது குழந்தை தெரசம்மாள் இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த முதல் நாளிலே நம்முடைய குடும்பங்களை அன்னையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். குழந்தை தெரசம்மாள் நமக்காக பரிந்துரைத்து நம்முடைய குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறோம். இந்த மாதத்தில் அருள்வளம், பொருள்வளம், குடும்ப சமாதானம், தொழில் சிறப்பு, இன்னும் குடும்ப ஆசிரியர், இன்னும் பல்வேறு தேவைகளை ஆண்டவரை கரங்களை இந்த மாதத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி, பலப்படுத்தும்படி ஆண்டவரத்தில் வேண்டி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அகில உலக கார்மல் சபை புனித குழந்தை தெரசம்மாளுடைய புனிதர் பட்டம் பெற்ற இந்த 100 விழாவை இந்த மகிழ்வோடு கொண்டாடுகின்ற இந்த ஆண்டிலே அவருடைய திருநாளிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இன்றைக்கு நற்செய்தி மறைபரப்பு நாடுகளுக்கு பாதுகாவலியாக புனித குழந்தை தெரசம்மாள் எல்லா மக்களையுமே அன்பினால், இறை வார்த்தையால், இறை ஒன்றிப்பால் அனைவரும் இயேசுடன் அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கின்றார். இதை நாங்களும் இதை உண்மை பின்பற்றி நடக்க இந்த குழந்தை தெரசம்மாளுடைய அந்த எளிய ஜப வாழ்வால் நாங்களும் ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்விலே, எங்களுடைய அன்றாட துறவர வாழ்விலே நாங்கள் இணைக்கப்பட உம்முடைய அருளால், உம்முடைய இறை ஒன்றிப்பால், இறை ஆவியால் நாங்கள் இணைக்கப்பட்டு நலமான ஒரு இறை ஆட்சியை இந்த உலகத்திலே படைக்க எங்களுக்கு தேவையான அருளுதவி, பொருளுதவி, குடும்ப சமாதானம், நம்முடைய பாதுகாப்பு இந்த மாதத்தில் யாரெல்லாம் இந்த வீட்டில் ஜெயிலே வேண்டுகிறார்களோ அனைத்து குடும்பத்திற்கும் சமாதானத்தையும், அன்புறவையும், ஒற்றுமையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.